நல்ல நேரம் தாண்டதுக்குள்ள சீக்கிரம் படிச்சுடுறேன். பண்ணைக்காடு பெரிய பண்ணையார் திருவாளர் பெரியசாமி பிள்ளை அவர்களின் மூத்த புத்திரன் செல்வன் முத்துவிற்கும், பண்ணைக்காடு சிறிய பண்ணையார் திருவாளர் சன்னச்சாமி பிள்ளை அவர்களின் செல்வி லட்சுமிக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் செந்தில் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று பிரப வருஷம் தை மாதம் சுக்லபட்சத்தில் சுபயோக தினத்தில் இந்த லக்கண பத்திரிகை எழுதப்படுகிறது. பண்ணையார் வாழ் பெரிய பண்ணையார் கிட்ட கொடுத்து மாத்திக்குங்க. கொஞ்சம் இருக்கப்பா, வாங்கிக்காது. என்னடா, என்ன விஷயம்? எனக்கு தேவையான சில கேள்விகளை கேட்க போறேன். அதுக்கு திருப்தியான பதில் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிக்கங்க. என்ன கேள்வி கேட்க போறேன்? சின்ன பண்ணையார் லட்சுமிக்கு சீதனமா என்னென்ன தரப்போறாருன்னு எனக்கு தெரியணும். தம்பி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என் மகளுக்கு சீதனமா எவ்வளவோ கொடுக்க காத்திருக்கேன். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? அதானே அறிவு கட்டத்தனமா கேட்கறான் அந்த பையன். இருங்கப்பா, இது என் கல்யாண விஷயம். மாமா, எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா லட்சுமியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ என்ன சொத்து வரும் ஏண்டா கணக்கு பாக்குற மடையா? எனக்கு எந்த சொத்து வேண்டாம். ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நியாயமா சேர வேண்டியதெல்லாம் சேரணும்னு கேட்கிறேன். சின்ன பண்ணையாருக்கு ஒரே வாரிசு லட்சுமி. அவரோட சொத்து அத்தனை அவ பேருக்கு எழுதி வைப்பாரா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி முத்து, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்குப்பா? பாதி சொத்து லட்சுமி பேருக்கு இப்பவே எழுதி வச்சிடறேன். போதுமா? பாதி சொத்த லட்சுமிக்கு, மீதி யாருக்கு? இன்னொரு மக இருக்காளே லீலா, அவளுக்கு. இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த பிரச்சனை எப்ப எழுப்புனேன். இதுல என்னடா பிரச்சனை? இருக்கிற சொத்தை ரெண்டு மகளுக்கு பிரிச்சு எழுதி தரங்கிறாரு. சொத்துக்குரிய வாரிசா அவருக்கு இருக்கிறது ஒரே மகதான் நான் சொல்றேன். அது யாரு? லட்சுமி. அப்ப லீலா சட்டபூர்வமான சம்சாரத்துக்கு பிறந்தவ இல்ல. ஏன் கோவப்படுறீங்க? நான் உள்ளதுதானே சொல்றேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய வலம் வந்து ஊரு உலகறிய நீங்க மாலையிட்ட ஒரே மனைவி லட்சுமியோட தாய். உங்க சொத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஊரறியாம உலகறியாம உங்க அந்தப்புறத்து ஆசினாகி அறுத்தவ லீலாவுடைய தாய். முத்து, நீங்க சும்மா இருக்கப்பா. மஞ்சத்துக்கு வந்தவெல்லாம் மனைவி ஆயிட முடியாது. மஞ்ச கயிற்றுக்கு வந்தவதான் மனைவி. லீலாவை நீங்க வாஞ்சியோட வளர்க்கலாம், வாரிசா வளர்க்க முடியாது. உனக்கு கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதை சொல்லிட்டு போடா. அதை விட்டுட்டு பெரியவங்க மரியாதை இல்லாம போக்கடாத்தனமாவா பேசுற? நடத்துக்கிறீங்க முத்து, உனக்கு இன்னைக்கு என்ன வந்தது? பெரியவங்கிற மரியாதை இல்லாம மனம் போறபடி பேசிட்டியப்பா. மனம் போனபடி போயிருந்தா நான் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். அது கண்ணனுக்கே தெரியும். அவனோட என்னமா வெட்டி பேச்சு? 4 பேருக்கு மத்தியில பெத்த அப்பன் அவமானப்பட வச்சுட்டானே. இனிமே அவன் என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை இல்ல. என் சொத்து சொகம் சொந்தம் பந்தம் எதுலயும் அவனுக்கு உரிமை கிடையாது. உனக்கு சேர வேண்டிய உன் பாட்டு நல்ல 2 காணி இருக்குடா, அதை கட்டிட்டு மாறடி. நீ லட்சுமியை கட்டிக்க வேணாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் நினைக்காத. தெரியுமே, நான் இல்லாட்டி என்ன, என் தம்பி இருக்கானே இந்த கண்ணன், இவனுக்கு லட்சுமியை கட்டி வைப்பீங்க. பெத்த தாப்ப சொல்ல வேதவாக்கா நினைக்க உத்தம புத்திரன் இவன் தானே. லட்சுமிக்கு என்ன வந்தது? அவ அப்ப வீச்ச கொட்ட தாண்ட மாட்டா, சரின்னு தலையாட்டுவா. தாராளமா கட்டி வைங்க. இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? நான் வந்த வழியே போறேன். நீ என்னடா சொல்றது? நான் அப்படித்தான்டா செய்ய போறேன். சின்ன பண்ணையார் மகளை ஏன் மருமகளா ஏத்துக்கிறதா தான்டா பேச்சு. அப்படியே நடந்து தீரும். நீ போ வெளியே. நான் ரோஷக்காரன் வரேன். அண்ணன், நீங்க சரிடா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்ல போறேன். அதானே, நீ ஏன் லட்சுமியை கட்டிக்கடா. 2 பேரும் ஆனந்தமா இருங்க, அமோகமா இருங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. நீ என்னடா ஆசீர்வாதம் பண்றது? போடா வெளியே, போடா வெளியே. என்னங்க இது? ஏயா முத்து, என்ன நடந்துச்சு? ஏங்க இவன் பேச மாட்டேங்கிறா? நீங்களாவது சொல்லுங்களேன். என்னடி சொல்ற? இந்த பையன் நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? 4 பேருக்கு முன்னால என்ன தலைவலியை வச்சான். ஏயா முத்து, அவங்கிட்ட பேச்சு. போடா வெளியே, போடா வெளியே. முத்து, கோவில தேங்காய் அழகு இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் வீட்டுல இப்படி ஏதாவது நடக்கும். நினைச்சல்ல, நடந்து போச்சு. ஐயா மாவுல என்னங்க என்னங்க